அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். ஆடி மாசம் நடக்குது இல்லையா? ஆடி மாசம் கூழு எல்லாருமே குடிச்சிருப்பீங்க. அந்த ஆடி மாச கூழுக்கு ஒரு கருவாடு குழம்பு கொடுப்பாங்க பாருங்க. அந்த கருவாடு குழம்பு தான் நம்ம இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் ரெசிபி சீசன்ல பார்க்க போறோம். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்க ஆடி மாசத்துக்கு கூழ் ஊத்துறாங்க ஒரு கோயில்ல. அதுக்கு ஒரு 200 பேருக்கு கருவாடு குழம்பு செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. அந்த 200 பேருக்கு கருவாடு குழம்பு எப்படி செய்யறதுன்னா நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முக்கியமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸோ கருவாடு குழம்புக்கு முதல்ல மொச்சக்கொட்டையை ஒரு முந்தின நாள் இரவே ஊற வச்சிடணும். ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டா சூப்பராக வெந்துடும். நாங்கள் முன்னாடி நைட்டே ஊற வச்சிட்டோம். 1 கிலோ மொச்சப்பயிறு, அப்புறம் 1 கிலோ கருணக்கிழங்கு, 1 கிலோ முள்ளங்கி, ஒரு 6-7 முருங்கை, அப்புறம் 2 கட்டு கீரை தண்டு, அதை க்ளீன் பண்ணி நாரெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 4 வாழைக்காய், 1 கிலோ கத்திரிக்காய், 1 கிலோ கருவாடு, குழம்பு கருவாடு. இதில் வந்து காரப்பொடி, கவலைப்பொடி, மத்தி, சங்கரா எல்லா மீனும் கலந்து இருக்கும். குழம்பு கருவாடுன்னு கேட்டாவே கொடுப்பாங்க. 1 கிலோ இந்த கருவாடு வாங்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு 350 கிராம் புளி சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுருக்கோம். இது ஒரு கொஞ்ச நேரம் கழித்து கரைச்சி இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கருவாடில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம குழம்புக்கு இந்த கருவாடை யூஸ் பண்ணோம். இப்போ முதல்ல நம்ம மொச்சக்கொட்டையை வேக வச்சுக்கலாம். ஊற வச்சிருக்கிற மொச்சக்கொட்டையை குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4 விசில் வர மாதிரி வேக வச்சு அது தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம 200 பேருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஒரு 25 லிட்டரு கருவாட்டு குழம்பு நம்ம செய்யணும். அதனால ஒரு இந்த டபரா வந்து 5 கிலோ பிரியாணி செய்கிற டபரா. அதில் நம்ம 3/4 லிட்டரு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம், அது கடைசியாக போடுவோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 25 கிராம் கடுகு, 25 கிராம் ஜீரகம், 25 கிராம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் போல வெந்தயம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கடுகு நல்லா வெடிச்சு அதனோட சவுண்டு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் 1 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும், கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்குற நேரத்தில் நல்லா கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 100 கிராம் பூண்டு தோலோட நான் இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடும். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நல்லா வதக்கிங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் 1 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். எண்ணெயில் தக்காளி, வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கணும். இதை வதங்குற நேரத்தில் ஒரு 2 ஸ்பூனு மஞ்சத்தூள் இதோட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் நிறையவே சேர்க்கலாம், ஏன்னா கருவாடு சேர்க்கறதுனால. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்புல பாதி அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். கருவாடு குழம்புன்றதுனால கருவாடுல உப்பு இருக்கும். உப்பு எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால குழம்பு வச்சுட்டு கருவாடு போட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காயில் உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, முள்ளங்கியை மட்டும் முதல்ல சேர்த்துங்க. இதெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால முதல்ல சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கணும். மூடி வச்சு கூட ஒரு 5 நிமிஷம் வதக்கலாம். நீங்கள் கத்திரிக்காய், வாழைக்காய்லாம் முன்னாடியே சேர்த்துட்டீங்கன்னா குழ குழன்னு ஆகிடும், காய் தனியாக தெரியாது. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கீரை தண்டு, அப்புறம் முருங்கைக்காய், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கணும்.
மூடி வச்சு வதக்குனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது இந்த நேரத்தில் ஒரு 350 கிராம் குழம்பு மிளகாத்தூள் இதோடு சேர்க்கலாம். குழம்பு மிளகாத்தூள்ன்றது வந்து எல்லாமே இருக்கும். மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகம், மிளகு, சோம்பு அது எல்லாம் சேர்ந்து அரைக்கிறது தான் குழம்பு மிளகாத்தூள். இந்த தூள் எப்படி அரைக்குதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வேணும்னா நான் கொடுக்குறேன், இதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ 350 கிராம் குழம்பு மிளகாத்தூள் இதோட சேர்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துங்க. எண்ணெயிலேயே இந்த குழம்பு மிளகாத்தூள் நல்லா வதக்கணும். அப்படி வதக்கினீங்கன்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம முதல்ல ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 டபரா வர மாதிரி தண்ணி ஊற்றிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம மிளகாத்தூள் போட்டு வதக்கும் போது கொஞ்சம் அடி பிடிக்கும். அதெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்பவே நல்ல வாசம் வரும். ஒரு குழம்புக்கான வாசனம் இப்பவே வரும். இப்போ வந்து நம்ம காயெல்லாம் போட்டிருக்கோம்ல, காய் வந்து ஒரு 50% வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிங்க. காய் வந்து ஒரு 50% வெந்திருந்ததுன்னா இப்போ நாம் வாழைக்காவையும் கத்திரிக்காவையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் கத்திரிக்காய் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் குழஞ்சிரும், அப்படியே தொக்கு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த டைமில் சேர்க்கறது தான் கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக எல்லா காயும் போட்டு கொதிக்க வச்சிட்டோம். நல்லா வாசமாக இருக்குது வீடு. இப்போ மொச்சக்கொட்டை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிவிடுவோம். முதல்ல நம்ம 5 விசில் வச்சோம். மொச்சக்கொட்டை நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இந்த மொச்சக்கொட்டையை இந்த குழம்புல நம்ம சேர்க்க போகிறோம். வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து தான் சேர்க்கணும். அந்த தண்ணியை வந்து கீழே விட்டுறாதீங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. திரும்பவும் மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து கிட்டத்தட்ட குழம்பு வாசனை அப்படியே தூக்கம், அப்படியே கிருன்னு இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மொச்சக்கொட்டை போட்டு ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணணும். காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணுறது முதல்ல முருங்கைக்காவும் கருணக்கிழங்கும் செக் பண்ணிங்கனாலே போதும். பாருங்கள், கடைசியாக வாழைக்காய் போட்டோம், அது அப்படியே கொலன்னு ஆயிடுச்சு. இப்போ காயெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை கடைசியாக ஊற்றணும். புளியை கடைசியாக ஊற்றிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டபராவில் ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்துடும். இப்போ புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான இப்போ காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்தவங்க வெஜ்ஜு குழம்பு ஒரு 10 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வெஜ்ஜு குழம்பு. இதில் கருவாடு போட்டால் கருவாடு குழம்பு. ஸோ இந்த குழம்புல இருந்து ஒரு 10 பேருக்கு தனியாக குழம்பு நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் கூட நம்ம உப்பு செக் பண்ணிட்டு தேவையான அந்த குழம்புல கூட உப்பு போட்டுக்கலாம். ஸோ வெஜ்ஜு குழம்பு கூழுக்கானது கருவாடு போடாத குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செம்ம வாசனமாக இருக்குது. இப்போ வந்து கருவாடை க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை இதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே மூடி சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்பா, அப்படியே வீடே மணக்கும்னு சொல்லுவாங்கள்ல, வீடு இல்லைங்க ஊரே மணக்கும். அந்த அளவுக்கு அப்படியே மணமாக இருக்குது இந்த கருவாட்டு குழம்பு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லா காய், மொச்சக்கட்டை, கருவாடெல்லாம் போட்டு ஒரு அற்புதமான ஆடி மாத கூழுக்கான கருவாடு குழம்பு ரெடி. கருவாடு போட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தழையை போட்டுருங்க. ஒரு 100 ml நல்லெண்ணெய் அப்படியே பச்சையாகவே ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு கூழில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த அருமையான கருவாட்டு குழம்பு, ஆடி மாத கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.